ஹாய், நீங்க தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் படிச்சிட்டு இருக்கீங்களா? அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னும் நீங்க ஓல்டு சிலபஸ் பார்த்து படிச்சிட்டு இருந்தீங்க, ஓல்டு கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்து படிச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு முக்கியமான சேஞ்சஸ் நடந்திருக்கிறது என்னென்னங்கிறது தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை பாருங்க. ஸோ இதுல என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 பேப்பர் தான். பயோகெமிஸ்ட்ரி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர், பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கு. 100 மார்க்ஸ் ஈச், 3 hours டியூரேஷன் தான். அதுல இப்போ மோஸ்ட் காமனா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும். இப்போ பேப்பர் 1னா எதை படிக்கணும், பேப்பர் 2னா எதை படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அந்த கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா இது வந்து ஒரு ரஃபா ஒரு டிஸ்டிங்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா செல் எல்லாம் பேப்பர் 1ல வந்துரும். கார்போஹைட்ரேட் லிப்பிடோட கெமிஸ்ட்ரி மெட்டபாலிசம் பேப்பர் 1, என்சைம் வைட்டமின்ஸ்லாம் பேப்பர் 1, பயாலஜிக்கல் ஆக்சிடேஷன், டிசிஏ சைக்கிள், நியூட்ரிஷன்லாம் பேப்பர் 1ல வரும். And paper 2ல proteins, amino acid metabolism, nucleotide metabolism, molecular biology, உங்க fluid balance, acid base balance, அது தவிர உங்களோட liver function test, all the organ function test எல்லாமே இதுல தான் வரும். So இந்த distinction clear-ஆ கொடுத்திருந்தாலும் still கொஞ்சம் overlap நடக்கலாம். because இங்க இப்போ heme இருக்குது, இங்க liver function test இருக்குது. So அந்த மாதிரி topics வந்து overlap இருக்கலாம். So that cannot be அதை வந்து ஒரு question கேட்க முடியாது. Okay. So இந்த கிளிப்பிங் வந்து நம்ம யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருந்தே எடுத்திருக்கிறேன். பயோகெமிஸ்ட்ரி பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ஓட டிவிஷன் இதுல கிளியரா கொடுத்திருக்காங்க டாபிக் வைஸ். பட் ஸ்டில் சர்டன் டாபிக்ஸ்ல ஓவர்லாப் இருக்கும், அதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ அந்த 100 மார்க்ஸ் பேப்பர் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. 80 மார்க்ஸ் வந்து தியரி பேப்பர் இருக்கும், அது தவிர 20 மார்க்ஸ் எம்சிக்யூ. ஓகே, நம்ம எம்சிக்யூ இப்போ டிஸ்கஸ் பண்ணல. இந்த 80 மார்க்ஸ்க்கு என்னென்ன இருக்குன்னு முத பார்க்கலாம். ஸோ 80 மார்க்ஸ்ல 10 மார்க்ஸ் உங்களுக்கு எஸ்ஏ போகும். எஸ்ஏல என்னன்னா இட் இஸ் கம்ப்ளீட்லி கிளினிக்கல் நவ். ஸோ என்ன நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும்னா கேஸ் ஸ்டடிஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணணும். முன்னாடி எப்படி இருக்குன்னா ஹெச்எம்பி ஷண்ட் பாத்வே, draw the HMP shunt pathway and explain G6PD deficiency இருந்திருக்கும். இப்போ அப்படி கிடையாது. 8-year-old boy with pallor, anti-malarial drug எடுத்திருக்கான், அவனுக்கு வந்து ஹீமோலைசிஸோட ஃபீச்சர்ஸ் இருக்கு, எந்த என்சைம் டெஃபிஷியன்சில இது வரும் இருக்கு. இங்கேயும் நீங்க G6PD தான் எழுத போறீங்க, இங்கேயும் நீங்க HMP shunt தான் எழுத போறீங்க. பட் கொஸ்டினை கிராக் பண்ணணும்னா முத கிளினிக்கலி ரெலவெண்ட் டேட்டா உங்கள்கிட்ட இருந்தாதான் கொஸ்டினை கிராக் பண்ண முடியும். ஓகே. அண்ட் அடுத்த ஸ்டெப் தான் மேஜர் சேஞ்ச். இது வரைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர்ல ரீசனிங் அவுட் ஷார்ட் நோட்ஸ் இருந்ததில்லை. 2025ல இருந்து தான் இது ஸ்டார்ட் ஆயிருக்குது. 2025ல 2 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருந்தது, ஒன்னு மெயின் பேட்ச்க்கு, ஒன்னு சப்ளிமெண்டரி பேட்ச்க்கு. ஸோ அதுல தான் ரீசனிங் அவுட் ஷார்ட் நோட்ஸ் இருக்கு. 2 கொஸ்டின் கேட்பாங்க, 5 மார்க்ஸ் ஈச். ஸோ டோட்டல் ஆஃப் 10 மார்க்ஸ். இந்த கொஸ்டினுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு தான் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் as such இல்லை. ஸோ அதுதான் நம்மளோட வீடியோஸ்ல ரீசனிங் அவுட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க அதை பார்க்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொஸ்டின் பாருங்க. இங்க உள்ள ரீசனிங் அவுட் ஷார்ட் நோட்ஸ் வந்து நம்ம அக்டோபர் 2025 பேப்பர், ascorbic acid essential to human beings why and deficiency of ascorbic acid causes bleeding gums why அப்படிங்கிறது. ஸோ அதுக்கு 3 மார்க்ஸ், இதுக்கு 2 மார்க்ஸ். அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன, இதுக்கு ஆன்சர் என்னங்கிறது நம்மளோட ரீசனிங் அவுட் சீரீஸ் கொஸ்டின்ஸ்ல ஆன்சர் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது தவிர நமக்கு இருக்கிறது ஷார்ட் நோட்ஸ். 10 ஷார்ட் நோட்ஸ் இருக்கு, 6 மார்க்ஸா மாத்தி இருக்கிறாங்க. ஸோ 60 மார்க்ஸ். இதுதான் கோர் பிரெட் அண்ட் பட்டர். இதுதான் மெயின் ஹியூஜ் மார்க்ஸ். 80ல 60 வந்து ஷார்ட் நோட்ஸ். பட் இங்க கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுலயுமே டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்லீஸ்ட் இந்த 10ல 4 கொஸ்டின்ஸ் வந்து கிளினிக்கல் சினாரியோ ரிலேட்டடா இருக்கணும்னு கொடுத்துட்டாங்க. ஓகே. அது தவிர மீதி வந்து டைரக்டாவும் கேட்கலாம். டைரக்ட் கொஸ்டின் ஆன் பாத்வே, ரெகுலேஷன், டயக்னோஸ்டிக்ஸும் கேட்கலாம். அது வந்து மேபி ஒரு 2 to 3 கொஸ்டின்ஸ் இருக்கலாம். அது தவிர ஆக்சுவலி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாக்பாட் கொஸ்டினா கன்சிடர் பண்றது ஒண்ணுதான். அது வந்து இந்த லாஸ்டா ஒரு கொஸ்டின் வந்து எல்லா பேப்பர்லயும், அனாட்டமி, பிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி எதுவா இருந்தாலும் எல்லா பேப்பர்லயும் பேப்பர் 1, பேப்பர் 2 ஒரு 6 மார்க்ஸ் has been dedicated to 8com. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை பார்த்த உடனே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன வேணாலும் எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்தாலும், பட் இதுலயும் நீங்க கொஞ்சம் இன்னும் உங்களோட ஆன்சரை டிஃபைன் பண்ணி, ரிஃபைன் பண்ணி இன்னும் மோர் பிரசன்டபிளா எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். திஸ் வில் ஷோ யோர் கிரியேட்டிவிட்டி ஆஸ் வெல். இது வந்து 8com மாடியூல்ல வர்ற 6 மார்க்ஸ். ஸோ இதுதான் பிரேக் டவுன் ஆஃப் த 80 மார்க்ஸ் ஃபார் தியரி, 20 மார்க்ஸ் எம்சிக்யூ. ஓகே. அடுத்தது பிராக்டிகல்ஸ். பிராக்டிகல்ஸ்க்கு ஒரு 100 மார்க்ஸ் வச்சிருக்காங்க. ஓகேவா. 100 மார்க்ஸை பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட் இயர் பிராக்டிகல்ஸ்லேயே கன்ஃபார்மா நீங்க பாஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கிற பிராக்டிகல்ஸ் வந்து பயோகெமிஸ்ட்ரி பிராக்டிகல்ஸ் தான். ஐ கேன் அஷ்யூர் யூ ஆஃப் தட். டிவிஷன் பாருங்க, மார்க் டிவிஷன் பாருங்க, எங்கேயுமே நீங்க மிஸ் பண்ணவே முடியாது. ஏன்னா அவ்வளோ கிளியர் டிஃபரன்சியேஷன் கொடுத்துருக்காங்க. மேஜர் எக்ஸ்பெரிமெண்ட் 25 மார்க்ஸ், மைனர் எக்ஸ்பெரிமெண்ட் 25 மார்க்ஸ், சார்ட்ஸுக்கு ஒரு 15 மார்க்ஸ்,
OSPI and வைவா சேர்த்து 35 மார்க்ஸ். இதுல நீங்க பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ஸ்கோர் பண்ணலாம்னு பாருங்க. 25% of the marks 100 marks வந்து உங்களுக்கு மேஜர் எக்ஸ்பெரிமெண்ட். என்னென்ன உங்களோட எஸ்டிமேஷன் ஆஃப் பிளட் குளுக்கோஸ் இருக்கலாம், புரோட்டீன், யூரியா, கிரியாட்டினின், யூரிக் ஆசிட், இந்த மாதிரி காமன் பிளட் அனலைஸ். அதுக்கு ஒரு கேஸ் சினாரியோ வச்சிருப்பாங்க. ஸோ அதோட டயக்னோசிஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எழுதுறதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் கிளியரா பிரிச்சிருக்காங்க பாருங்க. ஸோ நீங்க என்னென்ன படிக்கணுங்கிறது கிளியரா இருக்கு. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அந்த எஸ்டிமேஷனை பண்றதுக்கு ப்ரொசீஜர், அதுக்கு ஒரு 5 மார்க்ஸ். தென் வேல்யூஸ், அதாவது எவ்வளோ அக்யூரேட்டா நீங்க வேல்யூஸ் அவங்க கொடுத்துருக்கிற வேல்யூக்கு உங்க வேல்யூ எவ்வளோ அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 மார்க்ஸ். அது தவிர டிஸ்கஷன் 10 மார்க்ஸ். இங்க நீங்க உங்களோட வைவா கொஸ்டின்ஸ் என்ன வைவா கொஸ்டின்ஸ் வந்தாலும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு 6 to 10 அனலைட்ஸ் பத்தி தான் படிக்க போறீங்க. ஸோ ஓவரால் அந்த 6 to 10 அனலைட்ஸ்க்கு ஒரு டேபிள் போட்டு வச்சிட்டீங்கன்னா என்னென்ன கீ பாயிண்ட்ஸ், என்ன மெத்தட், என்ன பிரின்சிபல், என்ன அனலைட், அது என்ன வேவ் லென்த்ல மெஷர் பண்ணுவோம், நார்மல் வேல்யூ என்ன, அதோட லோ வேல்யூக்கு காசஸ் 2, ஹை வேல்யூக்கு காசஸ் 2, இப்படி ஒரு டேபிள் மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கன்னா இந்த டேபிளை ஃபுல்லா ஒழுங்கா படிச்சுட்டு வந்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த 25 மார்க்ஸ்ல கேரண்டீடா 20 மார்க்ஸ் வந்துடும். ஓகே, அது தவிர உங்களோட டிஸ்கஷன்ல மீதி 5 மார்க்ஸ் வருங்கிறதுனால தான் அதை குறைச்சிருக்கிறேன். ஸோ அது தவிர நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மைனர் எக்ஸ்பெரிமெண்ட். மைனர் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து குவாலிட்டேட்டிவ் ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, குவாலிட்டேட்டிவ் டெஸ்ட் மோஸ்ட் காமனா எல்லா யூனிவர்சிட்டிஸ்லயும் நம்ம பண்றது அப்நார்மல் யூரின் கான்ஸ்டிடியூவன்ஸ். இதுலயும் பாருங்க 6 டெஸ்ட் தான். மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நம்ம 6 டெஸ்ட் தான் பண்ணுவோம். ரெடியூசிங் சுகர்ஸ், கீட்டோன் பாடிஸ், புரோட்டீன்ஸ், ஹீம், அது தவிர பைல் சால்ட், பைல் பிக்மெண்ட்ஸ். இந்த 6 கான்ஸ்டிடியூட்டுக்கு உண்டான நேம் ஆஃப் த டெஸ்ட், அதோட பிரின்சிபல், இதுல ஏதாவது 2 பாசிட்டிவ் வந்துருச்சாங்கிறத உங்க டெஸ்ட் எல்லாத்தையும் பண்ணி 6ஐயும் பண்ணி இதுல எது பாசிட்டிவ்னு சொல்லணும். அந்த எது பாசிட்டிவோ அதுக்கு ஒரு கிளினிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் உங்களுக்கு கொடுக்க தெரியணும். ஏன் அது பாசிட்டிவ், என்ன மாதிரி கண்டிஷன்ல அது பாசிட்டிவ், நார்மலா அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த டிஸ்கஷனோட சேர்ந்து ஒவ்வொரு அனலைட்டுக்கும் சொல்றது வந்து 12.5 மார்க்ஸா பிரிச்சிருக்காங்க. ஸோ 2 இதையும் கண்டுபிடிச்சிங்கன்னா 2 into 12.5 25 மார்க்ஸ். இதுலயே உங்க டிஸ்கஷன் அண்ட் வைவாவும் உள்ள சேர்ந்துரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சார்ட்ஸ் ஆர் இன்வெஸ்டிகேஷன் 15% தான். 100 மார்க்ஸ்ல 15 மார்க்ஸ் தான் சார்ட்ஸ். ஸோ நீங்க இதுல வந்து கரெக்டா அதுக்கேத்த மாதிரி எஃபர்ட் போட்டுக்கணும். ஸோ இதுல போய் நீங்க உட்காந்து மேஜரா சார்ட்ஸை உட்காந்து நீங்க பாக்குறத விட மேஜர் மைனர் எக்ஸ்பெரிமெண்ட்ல ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். 50 மார்க்ஸை ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். இந்த சார்ட்ஸ் இருந்தாலுமே இந்த சார்ட்ஸ் வந்து நீங்க கிளினிக்கலா இல்ல நீங்க உங்க டேட்டா தியரி படிக்கும் போது இது எல்லாமே கவர் ஆயிருக்கும். 3 சார்ட் கொடுப்பாங்க, ஈச் 5 மார்க்ஸ். என்னென்ன சார்ட்ஸ்லாம் இருக்கலாமா, காமனா டயபெட்டிஸ் சார்ட், ஒரு எல்எஃப்டி சார்ட், ஒரு ஆர்எஃப்டி சார்ட், அதுக்கப்புறம் நம்மளோட இன்பார்ன் எரர்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம் எதா வேணாலும் இருக்கலாம். வெரி காமன்லி ஃபினைல் கீட்டோனியூரியா வைப்பாங்க, ஆல்காப்டனியூரியா வைப்பாங்க, கேலக்டோசீமியா வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்க காலேஜஸ் உங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருக்கிற நார்மல் கேஸ் சினாரியோஸ் எல்லாத்தையும் படிச்சு வச்சு அதோட பேசிக் தியரியை படிச்சு வைங்க. அடுத்ததுதான் OSPI and வைவா. ஆக்சுவலி OSPI தான் உங்களுக்கு ஹையஸ்ட் ஸ்கோரிங் மார்க்ஸ் கொடுக்கக்கூடிய இடம். அப்படியே ஃபுல் மார்க்கை வாங்கலாம். அது தவிர வைவாவை பார்த்தாலே பயப்படுவீங்க, வைவான்னு கேட்டாலே பயப்படுவீங்க. அதையும் நம்ம எப்படி சிம்பிளா பார்க்கலாம்னு நம்ம பார்க்கலாம். ஸோ OSPIனா என்னன்னா அப்ஜெக்டிவ் ஸ்ட்ரக்சர் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன். அது என்னன்னா ஒரு ஆக்சுவலி நம்ம யூனிவர்சிட்டி அண்ட் NMC நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஷன் ஃபார் 5 மார்க்ஸ் அண்ட் 2 ரெஸ்பான்ஸ் ஸ்டேஷன். ஸோ இங்கேயும் ஒவ்வொரு காலேஜ்லயும் அவங்க பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஷன்ஸ் ஒரு 10 பர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஷன்ஸை கொடுத்துருவாங்க, சொல்லிடுவாங்க இந்த டெஸ்ட் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிறது. அந்த டெஸ்ட்டை நீங்க படிச்சுட்டு வந்து ஜஸ்ட் அவங்க முன்னாடி எக்ஸாமினர் முன்னாடி செஞ்சு காட்டினா போதும். இங்க என்னன்னா உங்களோட நீங்க எப்படி டேபிளை கிளீனா வச்சிருக்கீங்க அண்ட் எப்படி கரெக்டா ப்ரொசீஜர் 2 டிராப்ஸ்னா 2 டிராப்ஸ் ஊத்துறீங்க, ஹீட்டிங்னா அதை கரெக்டா ஹீட் பண்ணி அதோட ஃபைண்டிங்ஸை காட்டுறீங்க அப்படிங்கிறது தான். இங்க நீங்க பேசவே வேண்டியதில்லை. ஜஸ்ட் ஷோ த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தட் டெஸ்ட் டு த எக்ஸாமினர். தே வில் பி ஸ்கோரிங் யூ அவுட் ஆஃப் 5 மார்க்ஸ். அடுத்தது வந்து ஸ்டேஷன் 2 ஸ்டேஷன் வந்து ரெஸ்பான்ஸ் ஸ்டேஷன். இங்கேயும் மறுபடி எல்லா காலேஜ்லயும் ஒரு 10-20 ரெஸ்பான்ஸ் ஸ்டேஷன் வச்சிருப்பாங்க. அதையும் முன்னாடியே உங்களுக்கு ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அந்த 10-20ல இருந்து உங்களுக்கு 2 வரப்போகுது. அந்த 2க்குமே கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணீங்கன்னா என்னவா வேணாலும் இருக்கலாம். ஒரு நியூட்ரிஷன் பத்தி இருக்கலாம், ஒரு எக்யூப்மெண்ட் பத்தி இருக்கலாம், ஏட்காம் மாடியூல் பத்தி இருக்கலாம், இல்ல ஒரு கிளினிக்கல் சினாரியோ கொடுத்து அதுக்கு கீழே ஒரு 5 நார்மல் வேல்யூஸ் கேட்கலாம். ஸோ இது எல்லாமே எழுதுனா மட்டும் போதும். 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ். யோசிச்சு பாருங்க எவ்வளவு சிம்பிளா மார்க் வருதுன்னு. உங்க மேஜர் எக்ஸ்பெரிமெண்ட், மைனர் எக்ஸ்பெரிமெண்ட், OSPI 25 25 15 இதுலயே உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வந்துருச்சு, 65% ஆஃப் த மார்க்ஸ் வந்துருச்சு. ஓகே, இது தவிர சார்ட்ஸ் கொஞ்சம் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு 15 மார்க்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்டா வைவான்னு ஒன்னையே டென்ஷன் ஆயிருவீங்க. ஸோ என்னன்னா 20 மார்க்ஸ் வைவாக்கு. ஓகே, அதுலயும் பாத்தீங்கன்னா 4 டிஃப்ரெண்ட் எக்ஸாமினர்ஸ் இருப்பாங்க.
ஒவ்வொருத்தருமே டாபிக்கை பிரிச்சு வச்சிருப்பாங்க. இது வந்து ஒவ்வொரு காலேஜ்லயும் வேறுபடலாம், பட் இது வந்து கிவன் ஜென்ரலி டிவிஷனா கொடுத்துருக்காங்க. ஓகே, 5 மார்க்ஸ் தான் ஒவ்வொரு எக்ஸாமினர்ட்டையும் இருக்கு. ஸோ அவங்க என்ன பார்ப்பாங்க மெயினாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நீங்க வந்து உங்களை நேரா வந்து பாத்வே ஃபுல்லா படிச்சு சொல்லு அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. ஹவு யூ ஹாவ் அண்டர்ஸ்டுட் தட் பாத்வே அண்ட் கனெக்டட் தட் பாத்வே டு பேஷண்ட் அண்ட் கிளினிக்கல் சினாரியோ. உங்களோட ரொட்டீன் மெமரைசேஷன், ரோட் மெமரைசேஷனை யாருமே இங்க செக் பண்ண போறது இல்லை. ஸோ இந்த இடத்துல உங்க அண்டர்ஸ்டாண்டிங்கோட போங்க, கிளினிக்கல் ரெலவென்ஸோட போனீங்கன்னாலே இதை வந்து நீங்க ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ஸோ அடுத்த ஸ்டெப், இப்போ எக்ஸாம்னு பேசின உடனே நமக்கு மெயின் டவுட் என்ன வரும்னா, என்ன புக்கை படிக்கிறது, எந்த புக்கை படிக்கிறது, எந்த புக்கை படிச்சாலும் அதுல எனக்கு பத்த மாட்டேங்குது. ஒரே ஒரு புக்கை ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் டு நாட் யூஸ் எனி திங் லைக் ப்ரீ 2024 எடிஷன்ல இருந்து போகாதீங்க. ஆல்வேஸ் யூஸ் ரீசெண்ட் எடிஷன்ஸ். ஏன்னா கிளினிக்கல் கொஸ்டின்ஸ் நிறைய அப்டேட் ஆனது ரீசெண்ட் எடிஷன். Most of the students follow பண்றது textbook of biochemistry for medical students by D.M. Vasudevan, இப்போ 11th edition 2026. இது வந்து has most of the content, but in case there are few mistakes which are happening, you can just clarify it from the other reference textbook, which is Harper's Illustrated Biochemistry 33rd edition 2026. This is the reference textbook. If you have any doubts in this textbook, you have to go with the content which is given in the Harper's textbook. And then சிலர் வந்து visual learners இருப்பீங்க. பார்த்தா எனக்கு கான்செப்ட் ஸ்கீமேட்டிக்கா இருந்தா நான் அதை பார்த்து படிச்சிருவேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிப்பின்காட் தான் உங்களுக்கு பெஸ்ட். 9th edition இப்போ வந்துருச்சு 2025ல. ஸோ எந்த புக் வேணுங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஹார்பர் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ படிக்கிறதுக்கு இதை நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இதை ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் புக்காக வச்சுட்டு இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு புக்கை வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இது தவிர உங்க கிளாஸ் நோட்ஸ், கிளாஸ்ல புக்கை வச்சுட்டு அப்பப்போ உங்களோட நோட்ஸை வந்து இதுலயே ஆட் பண்ணிட்டு வாங்க. திஸ் வில் பி த பெஸ்ட் ரிசோர்ஸ் மெட்டீரியல் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். Please don't go with any other alternate cheaper textbooks just because it is easy and அந்த கண்டென்ட்லாம் ரொம்ப சிம்பிளா இருக்குங்கிறதுக்காக போகாதீங்க. whatever it is, ultimately you are all medical students. Okay, there are certain textbooks which are designed for nursing students, physiotherapy students. So each அவங்க level of understandingக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு என்ன ரெக்வயர்டோ அதுக்கு ஏத்த மாதிரி டெக்ஸ்ட் புக்ஸ் டிஃபைன் ஆயிருக்கும். ஸோ இந்த புக்ஸ் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஸோ ஆப்வியஸ்லி a doctor should be the leader of the healthcare team. So you should obviously know things much more than the other healthcare professionals. So அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு புக்கை சூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் ரேண்டமா ஏதோ ஒரு ஈஸியா இந்த கான்செப்டை படிக்கிறதுக்கு இந்த புக்கு போதும் அப்படின்னு மட்டும் நினைச்சு ஏதோ ஒரு நோட்ஸையோ ஏதோ ஒரு வீடியோஸையோ பார்த்துட்டு மட்டும் போகாதீங்க. கொஞ்சமா டெக்ஸ்ட் புக் படிங்க. that will make you a very good doctor. அண்ட் ஃபைனலி ஒரு இது சொல்றேன், உங்களுக்கு அட்வைஸ்ன்னு இல்லை, ரோட் மெமரைசேஷன் பண்ணாதீங்க. பயோகெமிஸ்ட்ரினாலே எல்லாரும் ஐயோ கெமிஸ்ட்ரி, ஸ்ட்ரக்சர்ஸ், பாத்வேஸ், ஸோ நமக்கு எதுவுமே புரியாது, நம்ம எல்லாமே மெமரைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த காலங்கள்லாம் முன்னாடி. இட் இஸ் ஓல்டு ஸ்ட்ரகிள். ஓகே, டோன்ட் கிராம் பாத்வேஸ். ஓகே, டோன்ட் மக் அப் திங்ஸ். ஓகே, அந்த எதுக்கே போகாதீங்க. சிபிஎம்இங்கிறதே ஷிஃப்ட் ஆயிருக்குது. அதுதான் காம்பிடன்சி பேஸ்னா என்னன்னா சிபிஎம்இவும் திட்டிகிட்டே உட்காந்துட்டு இருக்காதீங்க. இட்ஸ் அபவுட் கிளினிக்கல் ப்ராப்ளம் சால்விங். ஓகே, பேஷண்ட் சென்ட்ரிக் சினாரியோஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளுக்கோஸ் மாலிகுலை வரைகிறீங்க அப்படின்னா குளுக்கோஸ் மாலிகுலை உங்களை யாருமே வரைய சொல்லலை. ஓகே, இட் இஸ் நாட் அபவுட் தட். பட் அந்த குளுக்கோஸ் பாடிக்குள்ள என்ன செய்யுது, அது வந்து என்னென்ன சிக்னல் கொடுத்து எந்தெந்த ஹார்மோன்ஸை வர வைக்குது, அந்த குளுக்கோஸ் கம்மி ஆச்சுன்னா நம்ம உடம்புல என்னென்ன செய்யும், ஜாஸ்தி ஆச்சுன்னா என்னென்ன செய்யும். கொலஸ்ட்ரால்ங்கிற மாலிக்யூலை உங்களை யாரையும் படிக்க சொல்லலை. கொலஸ்ட்ராலோட சிந்தசிஸோட ஸ்டெப்ஸை மெமரைஸ் பண்ணும்போது கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆச்சுன்னா அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரி ட்ரக் கொடுக்க போறோம், ஸ்டாட்டின்ஸ் கொடுக்க போறோம். அப்போ அது எந்த இடத்துல அஃபெக்ட் பண்ணுங்கிறத உங்களுக்கு தெரியலைன்னா நீங்க அதை எப்படி போய் கொடுப்பீங்க? ஸோ யூ கேனாட் பிரிஸ்கிரைப் அ ட்ரக் வித்வுட் நோயிங் இட்ஸ் ஆக்ஷன் ஆர் மெக்கானிசம். அந்த மெக்கானிசம் புரியணும்னா உங்களுக்கு பேசிக் பயோகெமிஸ்ட்ரி புரியணும். ஓகே, ஸோ வாட் எவர் யூ ரீட் இன் பயோகெமிஸ்ட்ரி, ப்ளீஸ் ரிலேட் இட் வித் கிளினிக்கல் சினாரியோ. what will this do in my patient அப்படி நினைச்சு படிச்சீங்கன்னா biochemistry will never be volatile or dry for you hereafter. And please don't I please request you to break all these myths. Okay, and just ஒரு சின்ன ஒரு blueprint மாதிரி how to study அப்படின்னு பாத்தீங்கன்னா, don't just memorize any cycles. அப்படியே மெமரைஸ் பண்றதை விட நீங்க என்ன கேட்க ஆரம்பிக்கணும்னா, இந்த சைக்கிள் நடக்காம போச்சுன்னா என் பேஷண்ட்டுக்கு என்ன நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், யூரியா சைக்கிள் படிக்கிறீங்க, யூரியா சைக்கிளை மனப்பாடமா பண்ணீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதே ஏன் யூரியா சைக்கிள் நடக்குது, அமோனியா வந்து நமக்கு ரொம்ப டாக்ஸிக்கா இருக்கு, ஸோ அதை நம்ம வெளியில தள்ளணும், அதுக்காக தான் யூரியா சைக்கிள் நடக்குது.
அப்போ அந்த அமோனியா டாக்ஸிக்னா ஏன் டாக்ஸிக், அது என்ன பண்ணும் உடம்புல, பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணும். ஸோ ஈஸியா என்கெஃபலோபதி கொண்டு வரும். அப்போ பேஷண்ட் வந்து டிஸ்ஓரியன்டா நம்மள்ட்ட வருவாங்க. ஸோ டிஸ்ஓரியன்டா வர்ற பேஷண்ட்டை நம்ம வந்து அமோனியாவால தான் அவங்க டிஸ்ஓரியன்டேஷனை பார்க்க முடியும். ஆனா அமோனியாவை பார்க்க முடியுமானா அது உள்ள இருக்குது, பிளட்ல இருக்குது. ஸோ அதை படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அந்த யூரியா சைக்கிள் தெரியணும். ஸோ அந்த மாதிரி பேஷண்டோட ரிலேட் பண்ணி உங்க சைக்கிள்ஸை படிச்சீங்கன்னா இட் வில் நெவர் பி அ burden for you. And one more thing, you can use AI tools which are available along with textbooks. But once again, when you use AI, you have a word of caution from me, because AI can never replace your teacher. Okay, so you can just, or your textbook, not only a teacher, even a textbook. So textbook அப்படிங்கிறது தான் final Bible மாதிரி. So please go with your textbook. And then past year question papers solve பண்ணுங்க. ஓகே, இதுல ஒரே ஒரு, இப்போ தமிழ்நாடு எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட வெப்சைட்ல போனீங்கன்னா எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸும் லாஸ்ட் கிட்டத்தட்ட 90s உள்ள கொஸ்டின் பேப்பர்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்கும். பட் நான் சஜஸ்ட் பண்றது 2025 அதை திறந்து பாருங்க. 2 கொஸ்டின் பேப்பர் இருக்கு, ஒன்னு மெயின் பேட்ச்க்கு, ஒன்னு சப்ளிமெண்டரி பேட்ச்க்கு. Please download that question paper. Download and solve the question paper and get familiar with that pattern. Okay, that is one part. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் வேற பேட்டர்ன்ல இருக்கே, அப்போ நான் எதை சால்வ் பண்றது அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஒரு 5 இயர்ஸ், அதாவது 2020ல இருந்து 25 உள்ளான கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்தீங்கன்னாலே ஒவ்வொரு வருஷத்துக்கு 2 பேப்பர்னு போட்டீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு 10 பேப்பர் வந்துடும். ஸோ அந்த 10 பேப்பர் எடுத்து யூ ஃப்ரேம் கொஸ்டின் பேஸ்ட் ஆன் த ரீசெண்ட் பேட்டர்ன். இப்போ அங்க கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஹெச்எம்பி ஷண்ட் பாத்வேன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நீங்க ஒரு கிளினிக்கல் சினாரியோ அங்க போட்டு G6PD டெஃபிஷியன்சி வந்து ஹெச்எம்பி ஷண்ட் படிக்கிற மாதிரி ஃப்ரேம் யுவர் கொஸ்டின். ஃப்ரேம் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பார்ட், பிகாஸ் past year question papers will be repeated at least 60 to 70%. The remaining 30% is for the honors and the distinctions. Okay, so 60 to 70% past question paperல இருந்து ஈஸியா நீங்க டேப் பண்ணி எடுக்கலாம். And finally, please stop telling biochemistry is volatile, it is dry, it is keep forgetting. Yes, you keep forgetting. How did we remember our ABCD? Not in one day. We learned it in LKG, UKG, first standard வரைக்கும் நம்ம ABCD தான் படிச்சோம். That is how we remember our ABCD till today. Okay, so biochemistry is something new. You're going to read it in 12 months. So definitely it will be challenging for all of you. And believe my words, you are not alone in this. If you have a batch of 100, 150, 200, 250, all of them are in this. They feel biochemistry is tough. It is not tough. Please correlate it with clinical relevance and keep studying. And please don't see all the structures and pathways and get like, you should not be scared of such pathways or anything. You should understand why this pathway happens. Because this pathway happens, what is happening inside the body. So if you start thinking like a doctor, biochemistry will be pure fun for you. So hope you have got this right. So you understood that there are few changes in the question paper pattern as per Tamil Nadu Dr. MGR Medical University since 2025. So this year will be the year with the same pattern. So hope you got clarified. And practicals, biochemistry practicals is one area where you can never fail, because you have clear distinction between the different sections. So you'll be easily able to crack things and have a smart studying pattern, and don't do excess of hard work. Do a smart study. Okay, it is not about hard work, it is about smart study. You should know what is clinically relevant, how it is clinically relevant, and then go with the flow. Okay, so smash the like button if this has clarified the doubts related to the syllabus, and comment below which textbook you are buying and what are the sources which you use for studying biochemistry for your exams, and subscribe to this channel for most of the reasoning out question series and clinical case discussion series if you like this video.